பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக வழங்கும் கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலும் அவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பதாக நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. நீ நல்லவர், நீ வல்லவர், நீ ராஜாதி ராஜா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கொஞ்சம் நேரம் உடைய வார்த்தையிலே தியானிக்க இருக்கிறோமப்பா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொல்லியிருக்கீங்களப்பா. நாங்கள் தியானிக்கிற அந்த வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் விடுதலை தரத்தக்கதாக கடந்து வரும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு விசை கூட தாழ்த்தி உங்களுடைய அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பேசுமப்பா, நாங்கள் கேட்கட்டும். துதி கன மகிமை எல்லாம் அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சம் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் சமாதானத்தோடே போ என்ற தலைப்பிலே கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கும் இதை கேட்டு கொண்டிருக்கின்ற அன்பான தேவ பிள்ளைகள் பல காரியங்கள்ல சமாதானம் இல்லாதபடி வேதனையோடு துக்கத்தோடு தீரத்தோடு கூட இந்த நாளிலும் என் இயேசு எனக்கு சமாதானத்தை தரமாட்டாரா, என்னோடு தேவன் இடைபட மாட்டாரா, என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தந்து என்னை அனுப்ப மாட்டாரான்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் இந்த வேளையிலும் இந்த நேரத்திலும் இந்த செய்தியை கேட்கும்படி வந்து உட்கார்ந்து இருக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரை பார்த்தும் தேவன் சொல்கிறார், நீ சமாதானத்தோடே போ. பிரியமான தேவ பிள்ளைகளே, அது யாருக்கு சொல்லப்பட்டது, எந்த நேரத்தில் அவருக்கு இந்த சமாதானம் என்ற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். அன்பான தேவ பிள்ளை, ஒரு சிறு பெண் அந்த வீட்டில் இருந்தாள். அவர் ஒரு பணிவிடை வேலை செய்கிற ஒரு சிறு பெண் அந்த வீட்டில் அவள் இருந்தாள் என்று அந்த வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 1ஆம் வசனம். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகாபராக்கிரமசாலாகி அவனோ குஷ்டரோகியா இருந்தான். 2ஆம் வசனம் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 2ஆம் வசனம். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். பாருங்க, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பெண் நாகமானுடைய மனைவிக்கு பணிவிடை செய்கிற ஒரு பெண்ணாக இருந்தாள். பணிவிடை வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். இந்த சிறு பெண் யார் என்றால் சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள். இந்த நாட்கள்ல சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவர்கள் இந்த காரியத்தை செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா, இந்த உலக பிரகாரமா பார்க்கும்போது பல போராட்டங்கள், பல சிக்கல்கள், பல வேதனைகள், பல துன்பங்கள்ல இருக்கிறவங்கள்ட்ட நீங்க ஜெபித்தீங்களா, பைபிள் படித்தீங்களா, இயேசுடைய அன்பை இருக்கா சொன்னீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. நானே வேதனையில இருக்கிறேன், நானே துன்பத்துல இருக்கிறேன், நான் எப்படி சொல்ல முடியும்? அதுதான் இன்றைக்கு எல்லாருடைய பதிலாக இருக்கும். ஆனா அந்த சிறு பெண்மணி, அவள் சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவள், ஒரு அடிமையாக தான் இந்த வீட்டுக்குள்ள அவள் இருக்கிறான். ஆனா யார் தெரியுமா? கர்த்தருக்கு உகந்த ஒரு பெண், தேவனை நேசிக்கிற ஒரு பிள்ளை, தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிற ஒரு பிள்ளை. அவளுக்கு நல்லா தெரியும், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று கூட இல்லை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மரியாள் கிட்ட ஆண்டவர் பேசினாரே. மரியாள் கிட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்கல்ல, உன்னுடைய கர்ப்பத்துல ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயர் போடணும்னு சொன்னோன்னு அவங்க சொன்னாங்க, நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, உன்னதமானுடைய பலம் உண்மையில் நிழலிடும், பிறக்க போற அந்த பரிசுத்த பிள்ளை தான் உலகத்தின் ரட்சகர்னு சொல்லி அறிவிப்பாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, எலிசபெத் என்ற பெண்மணிக்கு இப்பொழுது 6வது மாதம், அவள் இதுவரைக்கும் மலடியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னபோது இதை கேட்ட உடனே தீவிரமாய் அந்த மலை பிரதேசத்துக்கு ஓடி போறாங்க. 3 மாதம் அந்த எலிசபெத்தோடு இருந்து மரியாள் அவர்களுக்கு பணிவிடை செய்ததாக வேதத்தில் பார்க்கிறோம். முதல் 3 மாதம் தான் பெண்கள் கஷ்டப்படுகிற ஒரு நேரம். ஆனா அந்த 3 மாதத்தில் தன்னை ஒரு தியாகியாக அவர் அர்ப்பணித்தார்கள் பாருங்க. அதனால போன உடனே அந்த எலிசபெத் வயிற்றில் இந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிச்சான். துள்ளினோன்னு அவங்க சொல்றாங்க, என் ஆண்டவனுடைய தாயார் என்னிடத்துல வந்தது எதினால் வந்தது, சத்தத்தை கேட்ட உடனே என்னுடைய வயிற்றில் இந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டுன்னு சொல்றாங்க. அவங்க தீர்க்க தரிசனமா சொல்றாங்க. தூதன் சொல்லிதான் இவங்க அங்க போயிருக்கிறாங்க. தூதன் சொன்னது எலிசபெத்துக்கு தெரியாது.
ஆனா எலிசபெத் அந்த ப்ராஃபஸியை சொல்றாங்க, என் ஆண்டவனுடைய தாயார் இடத்தில் வந்திருக்குது, எப்படி வந்ததுன்னு சொல்றாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்பதான் அந்த வார்த்தையை சொல்லிட்டு தூதன் சொல்வார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால இந்த சிறு பெண்மணி, இந்த நாகமான் வீட்டுல அவருடைய மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த அந்த சிறு மகள் கவனித்து கொண்டே இருக்கிறாள். அந்த நாகமான், அது பாருங்க, அவர் மகா பெரிய, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகா ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமா இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார்னு இருக்கு. இப்ப கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவதற்கு ஒரு மனிதனை வைத்திருக்கிறார். அவர் தான் நாகமான். ஆனா அவர் பாருங்க, அவருக்கு ஒரு குஷ்டரோகம் இருந்தது. அநேக நேரத்தில் அநேகர் இப்படிதான் இருக்கிறாங்க இல்லையா? ஆண்டவருக்காக செயல்பட நினைக்கிறாங்க, செய்யறாங்க, ஆனா அவர்கள்ட்டே ஒரு பலவீனம். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, வெளியில நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் நல்லா வேதம் படிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஊழியம் செய்றேன், ஆனா அநேகருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறைவு இருக்கும் பாருங்க. இவருக்கு வாழ்க்கையில ஒரு வியாதி இருந்தது. ஆனா அந்த வியாதி இருந்த போது அவர் என்ன இருக்குன்னா, அவர் மகாபராக்கிரமசாலி. இவரை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பு கூட கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா அவரிடத்துல ஒரு வியாதி. அப்பதான் பாருங்க, இந்த சிறு பெண்மணி பாருங்க, சிறைப்பிடித்து கொண்டு வந்து அந்த சிறு பெண் அப்படின்னு இருக்கு. இந்த சிறு பெண் கவனித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த சிறு பெண் ஆண்டுடைய பிள்ளை, கர்த்தரை நேசிக்கிற மகள், கர்த்தருடைய வார்த்தையை தெரிந்து கொண்ட மகள், கர்த்தரோடு உறவாடுகிற மகள். அவளுக்கு தெரியும், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு அவளுக்கு தெரிந்ததுனால அவள் தன்னுடைய நாச்சியாரிடம் சொல்கிறாள். அவள் சொல்றா, தன்னுடைய நாச்சியாரை பார்த்து, தன்னுடைய அந்த எஜமாட்டியை பார்த்து சொல்றா, எஜமான் நம்முடைய ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசியிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். ஆனா தீர்க்க தரிசிட்டு தான் போகும்படியா சொன்னாங்க. ஆனா இவர் எங்க போயிட்டார்னா, நேர இஸ்ரவேலின் ராஜா இடத்துல போயிட்டாரு. இவர் பாருங்க, போகலான்னு சொல்லி இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருவேன்னு சொல்லி இவர் நிருபத்தையும் வாங்கிட்டு இவர் நேர போய் அந்த இஸ்ரவேலின் ராஜாவை போய் பார்த்தாரு. போகும்போது என்னெல்லாம் கொண்டு போறாரு, அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தையும் கொடுக்கிறான். பாருங்க, அவன் நிருபத்தை கொடுக்கும் போது, அந்த நிருபத்தை உம்மிடத்திலே ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு நாகமான் இடத்திலே ஊழியக்காரன் நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்க என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாங்கி வாசித்த போது அவன் தன் வஸ்திரத்தை கிழித்தான். வஸ்திரம் கிழிக்கிறதுன்னா அது சாதாப்பட்டதில்லை. ரொம்ப அவங்க ஃபாஸ்டிங் உபாசம் இருந்து ஜெபிக்கிறதுக்கும் இல்லை, ரொம்ப துக்கமாக இருக்கும்போது தான் கிழிப்பாங்க. அவருக்கு பொறுக்க முடியல. நான் எப்படி, அவர் கேட்குறாரு பாருங்க, தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து விட்டு அவர் சொல்றாரு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று அவன் இடத்துல நிருபம் அனுப்புவதற்கு கொல்லம் உயிர்ப்பிக்கிறதுக்கு நான் தேவனா அப்படின்னு கேட்கிறார். இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கன்னு சொல்றாரு. இப்ப இஸ்ரவேலின் ராஜா பாருங்க, இந்த நாகமான் கொண்டு கொடுத்த அந்த லெட்டரை வாங்கி படித்து விட்டு தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து விட்டு, நான் என்ன தேவனான்னு சொல்ற அந்த வார்த்தை இஸ்ரவேலின் ராஜா செய்த இந்த காரியம் யாரு கேட்கிறார்? எலிசாக்கு கேட்டது. ஏன்னா இந்த சிறு பெண் சொன்னது யாரை பார்க்க போக சொன்னா, எலிசா தீர்க்க தரிசனத்துல போக சொன்னாங்க. ஆனா இவங்க எலிசா தீர்க்க தரிசிட்ட போகாம இஸ்ரவேலின் ராஜா கிட்ட போயிட்டாங்க. இப்ப அவருக்கு செய்தி அறிஞ்சோன்னா அவர் சொல்லி விடுவாரு, இஸ்ரவேலை தீர்க்க தரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். உடனே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் எலிசாவின் வாசற்படியிலே போய் நிற்கிறார். இப்ப எலிசாட்ட போய் நின்னோன்னு எலிசா ஒரே வார்த்தை சொன்னாரு, நீ யோர்தானில் போய் 7 தரம் மூழ்கு அப்படின்னாரு. மூழ்கி ஸ்நானம் பண்ணு, அப்ப நீ உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாயின்னு சொன்னார். இதை கேட்டோன்ன நாகமான் கடுங்கோபம் கொண்டான். அதுல வேத வசனத்துல இருக்கு, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 11ஆம் வசனம். நாகமான் கடுங்கோபம் கொண்டு, ஃபர்ஸ்ட் அவன் என்ன செய்யறான்? கடுங்கோபம் கொள்கிறான். 2வது புறப்பட்டு போகிறான். 3வது வெளியே வந்து நிற்கிறான். அடுத்து என்ன சொல்றான்? தன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தனது கையினால் இந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிடுவான் நினைச்சனே. எனக்கு ஊர்ல நான் ஸ்நானம் பண்ணி கொள்வதற்கு இஸ்ரவேல்ல தண்ணீர் இல்லையா? தமஸ்குவின் நதியாகி ஆப்னா பர்பார் இல்லையா அப்படின்னு சொல்லி இது உக்கிரத்தோட திரும்பி போயிடுவான், கோபத்துல திரும்பிடுவான். இன்னைக்கு அநேகர் இப்படிதாங்க இருக்காங்க. கஷ்டத்துல இருப்பாங்க, துன்பத்துல இருப்பாங்க. அவங்களை கொண்டு தேவன் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருப்பார். ஆனா தனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க ஊழியக்காரர்கிட்ட போகும்போது ஊழியக்காரர் சில அவர்களுக்கு ஆலோசனைகள் கொடுப்பாங்க. ஆனா அந்த ஆலோசனை மட்டும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லுவாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்க மிக தெளிவா அந்த செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில அப்படி ஏதாவது நீங்க தீர்மானம் தவறுதலா எடுத்திருந்தா ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க, அப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி. ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய ஆலோசனைகள் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க இப்படி செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கா என்னை எழுந்து ஜொலிக்க முடியும். ஆகவே நீங்க பரிசுத்தமா வாழுங்க, அசுத்தமானதை தொடாதிருங்க,
எழும்புங்க, வல்லமை தரித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நிறைய பேர் அதை கேட்கறதுக்கு தயாராக இல்லை. இவரும் அது மாதிரி கோபம், என்ன இங்க யோர்தான்ல தான் நான் ஸ்நானம் பண்ணணுமா, யோர்தான்ல தான் நான் குளிக்கணுமா, இதுல 7 நேரம் மூழ்க சொல்லியிருக்காரு, எங்க ஊர்ல இல்லையா தண்ணின்னு சொல்லிட்டு உக்கிரமா திரும்பி போகும்போதுதான் அவருடைய ஊழியக்கார அவட்ட வந்து சொல்லுவாங்க, பாருங்க தகப்பனே, அழகா சொல்றாங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவனுடைய ஊழியக்கார வந்து சொல்றாங்க, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை உமக்கு செய்ய சொல்லியிருந்தால் நீர் அதை செய்வீர் அல்லவா, ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் அப்படின்னு சொன்னார். உடனே இந்த வார்த்தை சொன்ன உடனே 14ஆம் வசனம், அவன் இறங்கி தேவனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். பாருங்க, இப்படிப்பட்ட நல்ல ஊழியக்காரங்களும் இருக்காங்க. ஏன்னா இந்த நாகமான் மூலம் சீரியாவுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கிறாரு. ஆனா இப்ப பாருங்க, அவன் ஒரு குஷ்டரோகியா இருந்தான்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இதே மாதிரி அநேகர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது அதை செய்வதற்கு மனதில்லை. ஆனா அவருடைய ஊழியக்காரர், அந்த நாகமானுடைய ஊழியக்காரர் எவ்வளவு ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு பிள்ளைகளா இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, அன்பாக வழிகாட்டுகிறார்கள். அவங்க சொல்றாங்க, அந்த தீர்க்கதரிசி அவங்க நம்புறாங்க. வசனத்துல இருக்கு, தீர்க்க தரிசனத்தை நம்புங்கள், தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் சொல்லி இருக்கு. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் இருக்கு. வார்த்தை வேண்டும். அப்ப சொல்றாரு, அந்த தீர்க்க தரிசி வேற என்ன சொல்லிட்டாரு, அவர் ஒருவேளை இதை விட பெரிய காரியம் செய்ய சொன்னா செய்திருப்பீங்கல்ல. இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு, யோர்தான்ல போய் 7 தரம் முழுகுங்கன்னு தானே சொன்னாங்க. உங்க மாம்சம் அப்ப சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறும், நீங்க சுத்தமாவீர்கள் தானே சொன்னாங்க, அதை மட்டும் நீங்க செய்யலாமேன்னு சொன்ன உடனே 14ஆம் வசனம், அவன் இறங்கினான் வார்த்தையின்படியே. பாருங்க, இறங்கும் போது எப்படி அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிறார். எலிசா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை முதலாவது இறங்கணுங்க. இன்னைக்கு அன்னையுடைய வாழ்க்கையில் அவ இறங்கி வராததுனாலதான் அவருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடைபெறவில்லை. பாருங்க, சீரியாவுக்கு கர்த்தர் இவரை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டாரு. ஆனா அவன் ஒரு குஷ்டரோகியா இருந்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மகாபராக்கிரமசாலின்னு போட்டிருக்கு. ஆனா இப்போது ஒரு சிறு பெண் தன்னுடைய வீட்டுல பணிவிடை செய்த அந்த சிறு பெண் சொன்னது நிமித்தம் இப்ப பாருங்க, எலிசா சொன்னதன்படி என்ன செய்தார், இறங்கினார். இதுவரைக்கும் அவர் இறங்கல, இடத்துல இருந்தாரு, இறங்கல, தாழ்ந்து வரவில்லை. இன்னைக்கு தாழ்மை இல்லை. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை செய்கிறவரா இருக்கிறார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவனவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான். இன்னைக்கு அநேக தங்களுடைய வாழ்க்கையில இதாங்க, இறங்குவது இல்லை, தன்னை தாழ்த்துவது இல்லை, மனத்தாழ்மை இல்லை. ஆகவே அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆனா அவர் இறங்கினார். தேவனுடைய வார்த்தையை, அந்த எலிசா தீர்க்கதரிசி சொன்ன அந்த தேவனுடைய வார்த்தையை இப்ப அவர் அக்செப்ட் பண்றார். இப்ப 3வதாக யோர்தானில் போய் முழுகுகிறார். மூழ்கும் போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க, 3 காரியம் அவன் செய்தான். முதலாவது இறங்கினார், தேவனுடைய 2வது வார்த்தையை அவர் விசுவாசித்தாரு, அபியாசம் பண்றாரு, செயல்படுத்துகிறார். 3வதாக அவர் அப்படியே யோர்தான்ல போய் 7 தரம் மூழ்கிறார். இப்ப உடனடியாக அவருக்கு அற்புதம் நடந்து விட்டது. இதுவரைக்கும் குஷ்டரோகம், ஆனா அந்த வார்த்தையின்படி இறங்கின போது, ஏன்னா தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கு. ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை படியுங்கள், ஜெபியுங்கள், தேவ சமூகத்துல காத்திருங்கள் சொல்லி பாஸ்டர்ஸ் சொல்றாங்க, பேரண்ட்ஸ் சொல்றாங்க. அநேக செய்திகளும் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனா அப்படி உண்மையாகவே ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் வேதத்தை படிக்கிறோமா, கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறோமா? அப்படி என்றால் ஆண்டவரே நம்மோடு பேசுவார். இந்த நாள் எப்படி நடக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்கிற ஒரு சத்தம், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே வழி இதுவே என்கிற ஒரு சத்தம் நமக்கு கேட்குமே. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இப்ப பாருங்க, முதலாவது தன்னை தாழ்த்துகிறார், இறங்கி வருகிறார். 2வது அவர் என்ன செய்யறார், தேவனுடைய வார்த்தையை அக்செப்ட் பண்றாரு. 3வது அவர் சொன்னது போல யோர்தானில் மூழ்கிறார். தன்னை அவர் சொன்னாரு, நீங்க 7 தரம் மூழ்கணும்னு, மூழ்கினார். இதனால என்ன நடந்துச்சு, அப்படியே மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறிவிட்டது. இன்னைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால, அந்த வல்லமையுள்ள வார்த்தைக்கு செவி கொடுக்காததுனால இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காண முடியவில்லை. அவங்க எப்பவுமே சொல்றாங்க, நான் கஷ்டப்படுறேன். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர் அந்த சிறைச்சாலைக்காரன் சொன்னது போல. பிரியமான தேவ பிள்ளைகளை,
அந்த சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்டு குடும்பமும் எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் காயங்கள் கழுவப்பட்டார்களாம். பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த வேளையிலும் இந்த 3 காரியங்களை அவன் செய்து மட்டும்தான் இல்லை, அவன் என்ன செய்தான் பாருங்க. 15ஆம் வசனம் படிக்கிறேன். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் என்ன செய்யறான்? தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வருகிறான். நம்பர் 1 திரும்பி நிறைய பேர் அற்புதம் நடந்த பிறகு வரவே மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. ஒரு நன்றி கூட சொல்வதற்கு நேரம் இருக்கு. இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்தாங்க, 9 பேர் காணல, ஒருத்தன் வந்து நன்றி சொல்ல வந்தான். ஆனா இந்த நாகமான் தனக்கு யார் மூலம் இந்த சுகத்தை தேவன் தந்தாரோ அந்த தீர்க்கதரிசி திரும்பி வருகிறார். நம்பர் 1. 2வது அவருக்கு முன்பாக வந்து நிற்கிறார். 2வதாக இன்னைக்கு நிறைய பேர் வருவாங்க, ஆனா அவருக்கு முன்பாக நிற்க மாட்டாங்க, அவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவருக்கு முன்பாக நிற்கிறார். 3வது அவர் என்ன சொல்றார்? இதோ அவர் அறிக்கையிடுகிறார். கர்த்தராய் தேவனை குறித்து அறிக்கையிடுகிறார். இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். அப்ப இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர், தேவன் தான் ரட்சகர், அவர் ஒருவரே இந்த பூமியில் ரட்சிப்பை தர முடியும் என்பதை அவர் அறிந்து கொள்கிறார், அதை அறிக்கையிடுகிறார். அடுத்து என்ன சொல்றாரு? அடுத்தது பாத்தீங்கன்னா சொல்லி அவர் அறிக்கையிடுறார். முதல்ல அவர் இறங்கி வருகிறார். அடுத்து அந்த வார்த்தையின்படியே அவர் யோர்தானில் முழுகுகிறார். வார்த்தையின்படி செயல்பட்டார். யோர்தானில் மூழ்கின போது அவருடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிவிட்டது. இப்ப அவர் என்ன சொல்றாரு? நேர அவன் கூட்டத்தார் எல்லாரும் தனியா வரல, ஆண்டுடைய நற்செய்தி எல்லாருக்கும் பரம்பரை விஷயத்த பாருங்க. நேர கூட்டம் எல்லாம் சேர்ந்து நாகமானம் சேர்ந்து தான் வந்தாங்க. வந்து முதலாவது அவரிடம் வருகிறார், தீர்க்கதரிசியிடம் வருகிறார், தான் முதல்ல காரியம். 2வது அவர் என்ன செய்தாரு? அந்த தீர்க்கதரிசிக்கு முன்பாக நின்றார், தன்னை தாழ்த்தினார், நின்றார். 3வது அவர் அறிக்கையிடுகிறார், இஸ்ரவேலில் இருக்கிற இந்த தேவனை தவிர வேறே தேவன் பூமியில் இல்லை. அழகா சொல்ற, இந்த பூமி எங்கும் இல்லை, நோமா சாட்சிடுறார் பாருங்க. அதற்கு முன்பு வரை அவர் மூழ்கி சுகமாகும் வரைக்கும் அப்படி தெரியவில்லை, ஆனா இப்ப தெரிந்து கொள்கிறார், அதை அறிக்கையிடுகிறார். அடுத்து இன்னொரு காரியம் அவர் கேட்டார். 3 காரியம் அவர் செய்துட்டாரு. இப்போ 2 காரியம் அவர் கேட்கிறார் ராஜா கிட்ட. இந்த 2 காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, அநேக நேரம் எல்லாரும் நம்ம நாகமானுடைய ஸ்டோரியை படிப்போம், அற்புதத்தை படிப்போம், அப்படியே திரும்ப போயிடுவோம், ஜஸ்ட் டக்கு டக்குன்னு ரீட் பண்ணிட்டு. ஆனா பாருங்க, அந்த 2 ராஜாக்கள் 5:17 பாருங்க, நாகமான் அவர்கிட்ட கேட்காரு, 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியனு கட்டளையிட வேண்டும். எதற்கு அந்த மண்? எதற்கு? பிரியமான தேவ பிள்ளைகளை, எத்தனையோ நேரத்துல நம்ம ஆண்டுகிட்ட தேடி போயிருக்கிறோம். இயேசு நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார், அநேக விடுதலைகளை அவர் தந்திருக்கிறார். நாம் இதுவரைக்கும் பூமியில இருப்பது அவருடைய சுத்த கிருபையே. கொரோனா பீரியட்ல எத்தனை பேர் நம்ம விட்டு போயிட்டாங்க, ஆனா இன்னும் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்றால், கலந்து கொண்டிருக்கிற இதில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பாருங்க, இவர் தேவனை அறிந்து கொண்டார், சுகமான உடனே அறிக்கையிடுகிறார், அவரை போல ஒரு தேவன் இல்லைன்னு. இப்போ அவர் நேர எலிசா கிட்ட வந்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? எனக்கு 2 பொதி மண், அதாவது 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் கட்டளை. அது எதுக்கு சரிமா? அந்த வசனத்தை நான் படிக்கிறேன், கேளுங்க. உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவது இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகள, பிறந்திருந்தால் இதுவரைக்கும் வார்த்தைகளை கேட்டுட்டு தான் இருக்கிறோம். இப்படி ஒரு தீர்மானத்தை நம்ம எப்பமாவது எடுத்திருக்கிறோமா? ஆண்டவரே, நான் இனி ஒருபோதும் கோபப்பட மாட்டேன், இனி ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன், இனி ஒருபோதும் மாம்சத்தின் கீழே விழமாட்டேன், அப்படி ஏதாவது தீர்மானம் எடுத்திருக்கிறோமா? அதுல நிலைத்து நிற்கிறோமா? அநேக நேரங்களில் நம்ம எல்லாரும் தீர்மானம் எடுப்போங்க. சபையில பாஸ்டர் சொல்லும் போது நிறைய தீர்மானம் எடுத்துருவோம், நாமும் வேதத்தை படிக்கும்போது தீர்மானம் எடுப்போம், ஆனா செயல்படுத்துகிறோமா? இவர் உடனடியா செயல்படுத்துறார். 2 பொதி மண் வேணும், இனி நான் கர்த்தருக்கு மட்டும்தான் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவேன், தெளிவா சொல்றாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு தீர்மானம் எடுப்பீர்களா? அதனாலதான் ஆண்டவர் சமாதானத்தோட போ என்றார். இன்றைக்கும் சமாதானத்தோட போ என்ற தலைப்புல நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த சமாதானம் வேண்டும் என்றால் இந்த நாகமான் செய்ததை நாம் செய்ய வேண்டுங்க. நாம் இறங்கி வர வேண்டும், தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், தேவனிடத்தில் அறிக்கையிட வேண்டும், அறிக்கையிட்டதை செய்ய வேண்டும். அவர் சொல்றாரு, என்ன அறிக்கையிட்டார் பார்த்தீங்களா? இஸ்ரவேலின் தேவனை போல வேறொரு தேவன் இந்த பூமியில இல்லை அப்படின்னாரு. 2வது சொன்னாரு, இனி நான் அந்நியர்களுக்கு நான் ஆராதனை செய்ய மாட்டேன், இனி தேவனுக்கு தான் நான் சர்வாங்க தகன பலி செலுத்துவேன்.
அதற்கு எனக்கு 2 பொதி மண் வேண்டும் என்று எவ்வளவு அழகா கேட்கிறார் பாத்தீங்களா. அடுத்து இன்னும் ஒரு காரியம் கேட்கிறாரு. அது பாத்தீங்கன்னா இன்னும் ஆச்சரியமா இருக்குங்க. பாருங்க, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 18ஆம் வசனம். ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிக்க வேண்டும் கேட்கிறார். ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிக்க வேண்டும். எதற்கு மன்னிக்க கேட்கிறார் தெரியுமா? அவர் சொல்றாரு, அதை வாசிச்சு பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக. எதற்கு மன்னிப்பு கேட்கிறார் தெரியுமா? என் ஆண்டவர் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோயிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கையிலாக கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தருமது அடியனுக்கு மன்னிப்பாராக என்றான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்க, இவருடைய ஆண்டவர் இவர் தன்னுடைய ஆண்டவரை, இந்த நாகமான் மகா பெரிய பராக்கிரமசாலின்னு பார்த்தோம். இந்த நாகமான் யாருன்னா சீரியா ராஜாவின் படைத்தலைவன். இந்த படைத்தலைவனாக இருக்கிற அந்த நாகமான் இப்ப சுகமாகி விட்டார். இவர் இப்ப சந்தோஷத்தோடு திரும்பி போறாரு. வரும்போது குஷ்டரோகியா வந்தாரு. இப்ப ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல அவருடைய மாம்சம் அழகாயிட்டு இப்ப சந்தோஷத்தோடு அவர் போக போகிறார். அவர் சொல்றார், என்னுடைய ராஜாவை, என்னுடைய ஆண்டவரை நான் அவர் போகிற ரிம்மோன் கோயிலுக்கு அவரை கைத்தாங்களா கூட்டிட்டு போனோம். அப்ப நானும் அவர் பணிந்து கொள்றது மாதிரி அங்க பணிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக என்றான். 2 காரியம் கேட்டான். ஒண்ணு, இந்த தேவனை தவிர தேவன் பூமியில இல்லை என்று அறிக்கையிட்டு சொன்னா, இந்த தேவனை நான் பணிந்து கொள்வதற்கு, இந்த தேவனுக்கு நான் சர்வாங்க தகன பலி செலுத்துவதற்கு 2 பொதி மண் வேண்டும் என்று கேட்டார். 2வதாக சொன்னார், எனது ஆண்டவன் ரிம்மோன் கோயிலை பணிய வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி அவர் பணிய வேண்டிய சூழ்நிலை வரும்போது அவருக்கு கையிலாக கொடுத்து நான் அவரை கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டியது வரும். அப்போது நானும் அவரோடு கூட பணிந்து கொள்ள வேண்டியது வருமே. இதற்கு அடியனுக்கு கர்த்தர் என்னை மன்னிப்பாராக என்றான். உடனடியா கர்த்தர் இந்த வார்த்தை கிடைக்குது. அதுதாங்க அந்த வார்த்தை. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 19ஆம் வசனம். அதற்கவன் சமாதானத்தோட போய் என்றான். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நான் ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? தேவன் நமக்கு எவ்வளவு அற்புதம் செய்திருக்கிறாரு. இன்னும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இன்னும் சாபத்திலே இருக்கிறோமா? இன்னும் வேதனையிலே இருக்க வேண்டும்னு நினைக்கிறோமா? ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? நீங்க இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? ஆண்டவரே, என்னை இன்னும் உயிரோடு வச்சிருக்கீங்கப்பா, எனக்கு சுகத்தை கொடுத்துருக்கீங்கப்பா, நான் உங்களை தவிர நான் வேற யாரையும் ஆராதிக்க கூடாதுப்பா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதாவது ஐடல் வர்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய மனதுல கோபம் கொள்றோமே, அது ஒரு ஐடல் தானங்க. தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்யறோமே, அதானங்க. நிறைய பேர் தவறா நினைக்கிறாங்க. அதனால இன்றைக்கும் ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. கூச்சல் போட்டு சண்டை போட்டுறாங்க. அடுத்த குடும்பத்துக்கு விரோதமாக ஏதோ ஒரு பகையை பண்றாங்க, ஏதோ ஒரு காரியத்தை அநியாயம் செய்யறாங்க. இதெல்லாம் என்னதுங்க? இதெல்லாம் விட்டுவிடும் போது நம்ம அவரை மட்டும்தான் நம்ம ஆராதிப்போங்க. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில அது இல்லை. ஆனா பாருங்க, இந்த 2 காரியத்துல எப்படி அழகா கேட்கிறாரு. அது நிமித்தம் தேவன் சமாதானத்தோட போ என்று கட்டளையிட்டார். சமாதானத்தோட போ என்று. இன்றைக்கு உங்களை பார்த்து, நீங்க சமாதானம் இல்லாம வைந்திருக்கீங்களா? தேவன் உங்களுக்கும் அந்த சமாதானத்தை தருகிறார். ஜெபிக்கலாமா? அன்று நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்மை துதிக்கிற அன்பான பிள்ளைகள், அன்றைய சமாதானத்தோட போய் இந்த தலைப்பிலே உடைய வார்த்தையை தியானிக்க வச்சீங்க. நாகமானுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தீர். ஆண்டவர் அவர் இறங்கி வந்தார். உங்களுக்கு முன்பு அந்த தீர்க்கதரிசி முன்பாக நின்றார். ஆண்டவரே, அது மட்டும் இல்ல கர்த்தாவே, அவர் சொன்னதுபடி அந்த வார்த்தையின்படியாக இறங்கி மூழ்கினார். அப்பா, மறுபடியும் திரும்பி வந்து நின்று இந்த தேவனை போல ஒரு தேவன் இந்த பூமியில இல்லை என்று அறிக்கையிட்டார். அது மட்டும் இல்ல, அவர் சொன்னார், எனக்கு 2 பொதி மண் வேண்டும், என் கர்த்தரையே நான் ஆராதிக்கணும், அவருக்கு மட்டுமே சர்வாங்க தகனபலி செலுத்த வேண்டும் என்று கேட்டது போல ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை மட்டும் ஆராதிக்க, அப்பா, உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில இருக்கிற வேண்டாத கிரியைகளை விட்டுவிட்டு முழு மனப்பூர்வத்தோடு முழு இதயத்தோடு உங்களை அன்புக்குற உதவி செய்யுங்கப்பா. 2வது அவர் சொன்னாரு, நான் இப்படிப்பட்ட காரியத்துல போக வேண்டியது இருக்கும். அந்த ரிம்மோன் கோயிலுக்குள் போகும்போது என்னுடைய ஆண்டவனுக்கு நான் கைத்தாங்கல் பண்ணி அழைத்து கொண்டு போக வேண்டியது வரும். இதை என் ஆண்டவர் எனக்கு மன்னிக்க வேண்டும் என்று கேட்ட போது நீங்க சமாதானத்தோடு போ என்று சொல்லி அனுப்புனது போல இன்னைக்கு உடைய பிள்ளைகள் வந்திருக்காங்க. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குங்க தாவே அப்படிப்பட்ட ஆண்டவரை சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து, ஆண்டவரை சமாதானத்தை கொடுத்து அனுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, கண்ணீரை துடைப்பீராக, வேதனைகளை மாற்றி போடுவீராக. அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதிக்க நம்ம எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே
உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா,